how we have to acquire it. பணத்தை பெறுகிற விதமாய் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? What the Bible teaching us. வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? முதலாவது வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன தெரியுமா? ஒர்க் அண்ட் ஏர்ன் மணி. வேலை செய்து உங்கள் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேலை செய்து உங்களுடைய பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். லூக்கா 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வேலை செஞ்சாதான் கூலி. பாத்திரனாயிருக்கிறான் வேற சொல்லிக்கிறாரு. அதாவது பாத்திரனாய் இருக்கிறான் அப்படிங்கிறத he is worthy அப்படின்னு போட்டிருக்கு. வேலையாளுக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வேற விதத்தில் யோசிச்சிடலாம். ஆனால் வேலையாள் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். உங்களுக்கு நீங்கள் சாப்பிடுவதற்கும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் நீங்கள் கூலியை பெறுவதற்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் தகுதிப்படுத்துவதே உங்கள் வேலை தான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் செய்கிற வேலை நீங்கள் சாப்பிடுவதற்கு உங்களை தகுதிப்படுத்துது, உங்களை பாத்திரவானாய் மாற்றுது. சாப்பிடுவதற்கு தகுதியே இல்லாமல் சாப்பிடவும் முடியாது. புரிகிறதா உங்களுக்கு? அப்போ இதை எல்லாமே நீங்கள் வேலை பார்த்தாதான் இந்த தகுதியை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், வேலை செய்யாமல் நான் பூனையை ஆணையாக்கிடணும்னு நினச்சா அது நடக்கவே நடக்காது. ஆமாம், ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். and then you have to earn it. வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, சும்மாவே இருப்பது சரியல்ல, சரியல்ல. வேதம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. வேதம் நம்மை வேலை செய்யும்படி சொல்லுகிறது. நாம் வேலை செய்யணுங்கிறத வேதம் நமக்கு என்ன செய்யுது? கற்றுக் கொடுக்குது. இப்போ இதில் நம்மளுடைய நிலைக்கு ஏற்ப, நம்முடைய அதாவது தேவனுடைய நடத்துதலுக்கு ஏற்ப, தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப வேலையை தேர்ந்தெடுத்து உயர்வையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த வேலையை என் ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு போய் செய்தா அதுல தேவன் உன்னை உயர்த்துவார், அதுல தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார், அதுல இருந்து உன்னை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போவாரு. அதுதான் தேவன் உன்னை நடத்துகிற விதம். அல்லேலூயா. இது நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. எடுத்த உடனே நான் பிரதமர் ஆயிரணும்னு நினைச்சா அது தேவனுடைய திட்டமா இருக்குமா? இருக்காதே. நல்லா வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஆலோசனை தான், நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்து தேவன் உங்களை நடத்துகிற வேலையில் போய் தேவ சித்தத்தின்படி உட்காருங்க. அங்கே இருந்துக்கிட்டே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னை உயர்த்துகிற தேவனுடைய கரம் என்னை உயர்த்தட்டும், யோசேப்பை உயர்த்தின தேவ கரம் என்னை உயர்த்தட்டும்னு அங்கேருந்து சொல்லி பாருங்க. உங்களை எகிப்து தேசத்தின் அதிபதியாய் அரண்மனையில் கொண்டு போய் உட்கார வைக்கிற தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நம்ம செய்கிற தவறு என்னன்னா, நான் போனாலே எகிப்து தேசத்தின் அரண்மனைக்கு தான் போவேன், அது வரைக்கும் சும்மாவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது தான் தவறு. அப்படி நாம் பணத்தை பெற முடியாது, அப்படி நாம் பொருளாதாரத்தை பெற முடியாது. அப்போ ஒரு விசுவாசி எப்படி பணத்தை பெறணும், எப்படி பொருளாதாரத்தை பெறணும்னா ஒர்க் அண்ட் earn it. வேலை செய்து தேவன் தரும்போது பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு உதாரணம் பாருங்களேன், ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வேலையை பற்றி முதல்ல வேதம் நமக்கு காண்பித்து கொடுப்பதே அங்கே தான். இந்த பிகினிங் எல்லாரும் சொல்லுவோம். ஆமாம், துவக்கத்திலேயே வேலையை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.
ஆதியாகமம் 2வது அதிகாரம் 15-16 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார், வேலை செய்ய வைத்தார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கவே போதும். 15வது வசனத்துல வேலை செய்யன்னு சொல்றாரு, 16வது வசனத்துல எல்லாத்தையும் புசிக்கலான்னு சொல்றாரு. அப்ப வேலை செஞ்சாதான் சாப்பாடு. எத்தனை பேருக்கு புரியுது சத்தியம்? ஆதாமுக்கே அந்த நிலைனா யோசிச்சு பாருங்க. நம்மளை முதல்ல உண்டாக்கிய அந்த மனுஷனையே கொண்டு வந்து முதல்ல நீ வேலை செய்யி, அதுக்கப்புறம் தோட்டத்தில் இருக்கிறதான விருட்சங்களை நீ என்ன செஞ்சுக்கோ, சாப்பிட்டுக்கோன்னு சொல்றாரு. நீ வேலை செய்யாம சாப்பிடாதங்கிறத எவ்வளவு அழகா தேவன் இந்த இடத்துல சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு. அப்ப நாம் பெற வேண்டும் என்றால் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாம சாப்பிட முடியாது. வேலை செய்யாம நான் எதையாவது சாதித்தரலான்னா முடியாது. எதையாவது செய்து கொண்டே இருங்கள், செய்து கொண்டே இருங்கள், செய்து கொண்டே இருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். உங்களை உயர்த்துக்கிற தேவன் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் நீங்கள் மேனேஜர் ஆகணுமா, நீங்கள் ஓனர் ஆகணுமா, நீங்கள் டைரக்டர் ஆகணுமாங்கிறது அவருக்கு தெரியும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த நிலையில் இருந்தாலும் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி செய்யும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.